வணக்கம் உலக தமிழ் மக்களே. விஜய் டிவியை பத்தி ஒரு மாபெரும் உண்மையை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி விஜய் டிவி மூலமா தான் நான் ஃபேமஸ் ஆனேன். அதை நான் ஒத்துக்கிறேன். முதல்ல நான் விஜய் டிவி பத்தி சில உண்மையான பாசிட்டிவான விஷயங்களை நான் சொல்லிடுறேன். எஸ், அவங்க தான் என்னை வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணேன். அவங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, என்னை ப்ரொமோட் பண்ணாங்க. நான் அவங்க முன்னாடி இப்போ ஒரு செலிபிரிட்டியா இருக்கேன்னா அதுக்கு விஜய் டிவி காரணம் இல்லை, நான் மறக்கவே இல்லை. பட் என்னுடைய ஆதங்கம் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்குது. அங்க இருக்கும் பொழுது ஓகே, நான் ஒரு திருநங்கை, சரி, அங்க மத்த எத்தனை ஆங்கர்ஸ் பல வருஷமா எவ்வளவு பேர் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நீங்க பாக்கணும். மத்த சில லேடி ஆங்கர்ஸ், குறிப்பா பிராமின் லேடி ஆங்கர், ஓகே, பிராமின் கேர்ள் ஆங்கர்ஸ், கேர்ளா இருக்கணும், அதுலயும் பிராமினா இருக்கணும். அந்த மாதிரி ஆங்கர்ஸ் மட்டுமே விஜய் டிவில பெருமளவு நீடிப்பது ஏன்? பிராமின் கேர்ள்ஸ் மட்டும் ஏன் இவங்க விஜய் டிவி நெட்வொர்க் ரொம்ப ஹைலைட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழ ஆரம்பிச்சது இப்போ ரீசெண்டா. ஓப்பனா சொல்ல போனா திவ்யதர்ஷினி, அப்புறம் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் யூ நோ த நேம்ஸ் ஆஃப் தீஸ் ஆங்கர்ஸ். இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவரு பிராமினா இல்லையா அப்படின்னு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பாருங்க. நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு ஷூரா தெரியல, மேபி இருக்கலாம்னு தோணுது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஆங்கர்ஸ் விஜய் டிவில இருக்கிற முக்காவாசி ஆங்கர்ஸ், பெரிய லெவல்ல இவங்க ப்ரமோட் பண்ற ஆங்கர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தேம் பிராமின்ஸா இருக்காங்க. இல்லைன்னா ரோமன் கேத்தலிக் ஆர்சி குரூப், ஆர்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த விஜய் டிவி குரூப்ல டாப் லெவல்ல இருக்காங்க. அண்ட் ஸோ பிராமின்ஸும் ரோமன் கேத்தலிக்ஸும் சேர்ந்து இந்த விஜய் டிவி குரூப்ல டாப் லெவல்ல இருக்கிறாங்க. ஆர்டினரி பொதுமக்கள் ஆகிய நம்ம, மற்ற ஜாதியினர், ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் எல்லாரும் இவங்க காட்டுற என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பேர்ல வர விஷயங்களை நம்ம பாக்குறோம். நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்றோம், இவன் ஏதோ ப்ராடக்ட்ஸை கொண்டு வரான். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இந்த டிவியே எதுக்காக ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுமக்களாகிய நம்மள ஓகே தேவையற்ற விஷயங்களை உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி தூண்டி விடுவதற்கு ஒரு அட்வர்டைசிங்க்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த பிரைவேட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியே இந்த இந்தியால இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா. அதே மாதிரி விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவன் நியூஸ் சேனல் கிடையாது. விஜய் டிவி குரூப் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல், ஓகேவா. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல்ல விஜய் டிவியோட ஹெட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு பிராமின் அவரு. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் டிபார்ட்மெண்ட்லோட ஹெட் யாருன்னா பிரதீப் மில்ராய் பீட்டர். அவர் ஒரு ரோமன் கேத்தலிக். நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட இப்போதைக்கு ரோஸ் ப்ரோக்ராம் கூட நான் விஜய் டிவில போய் கேட்டப்போ நானே டிரெக்ட் பண்ற மாதிரி கேட்டேன். ஆனா அவங்க டிரெக்ட் பண்ண சொல்ல, நீங்க ஆங்கர் மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி வச்சாங்க. சரி, ஓகே. பட் என்னோட ப்ரோக்ராமை டிரெக்ட் பண்ணது யாரு? நீயா நானாவோட டிரெக்டர் ஆண்டனி திருநெல்வேலி. அவரு ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ ரோமன் கேத்தலிக், சரியா. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்ற விஷயங்கள் நீங்க அப்படியே கூட நம்ப வேணாம். டூ யுவர் ஓன் ரிசர்ச், ஓகேவா. நான் சில விஷயங்கள் ஐ திங்க் நான் சொல்றேன்னா நான் ஊர்ஜிதமா இல்லைன்னு சொல்ல வரேன். பட் ஆர்ஜே பாலாஜி இஸ் அ பிராமின், ஓகேங்களா. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய லைக் அங்க பாலாஜி இப்போ ஃபேமஸா ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்புறம் நிறைய டிஜேஸ் அண்ட் ஆர்ஜேஸ் ஏன் இங்க பிராமின்ஸ் இவங்க செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி விஜய் டிவியோட ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரா இருக்கட்டும், இல்ல மற்ற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். அதுல வர ஆங்கர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாருமே பிராமின்ஸ் நிறைய இருக்காங்க. அது ஏன்ற ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ஸோ பிராமின்ஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும், ஆர்சி கூட்டம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் தமிழ் மக்களுக்கு ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பேர்ல எதையோ காமிச்சு, அது கூட பாத்தீங்கன்னா விஜய் டிவில என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா அவங்க மெயினா இந்த ரியாலிட்டி டிவி காம்படிஷன்ஸ் போட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது விஜய் டிவி தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆல் காம்படிஷன்ஸ் உங்களுக்கு விஜய் டிவி தான் ஆரம்பிச்சு வச்சான். ஸோ தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள்
அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ள கூடாது. அவங்க வந்து ஒரு போட்டிக்கு ஓடணும், போட்டி மனப்பான்மைக்கு ஓடணும். 1,00,000 பேர் கூடி நிக்கிறான், அந்த அந்த பிரபுதேவா கான்டெஸ்டா இருக்கட்டும் இல்ல சிங்கர் கான்டெஸ்டா இருக்கட்டும். அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த பிரைமரிஸ் நடத்தும் போது, ஸ்டார்டிங் நடத்தும் போது இளைஞர்களை கூட்டி வந்து வெயில நிக்க வச்சு ஒவ்வொருத்தனையா கூட்டிட்டு வந்து அவனை வந்து பாட வச்சு, நீ நல்லா இல்ல, நீ அசிங்கமா பாட, உன் குரல் இதுவா இருக்கு அதுவா இருக்குன்னு அவங்கள வந்து மனசுக்குள்ள எவ்வளவு ஒரு வேதனைகள் இருக்கும். முதல்ல ஏன் இப்படி ஒரு காம்படிஷன் மனப்பான்மையே நம்ம தமிழ் மக்கள் கிட்ட அதிகமா இவங்க தூண்டி விடுறாங்க? யாரும் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது யூனிக்கா பிறக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தேர் ஓன் வே. ஆனா அந்த மாதிரி யூனிக்கா இருந்தாலும் அது பத்தாதாமா. ஓகே, நீ வந்து you have to have இந்த டேலண்ட் அந்த டேலண்ட், இது அது ஒரு டேலண்ட் அண்ட் கான்டெஸ்ட். இத வேற நம்ம எல்லாம் உட்காந்து பேசுறோம், ரொம்ப கேவலமா இருக்குங்க. இத காமிக்கிறது மூலமா அவன் என்ன பண்றான், விளம்பரம்ன்ற பேர்ல இவன் வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு காட்டுறான் விக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு எவங்க ஃபேரா இருக்கான், எந்த பொண்ணு ஃபேரா இருக்கான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு? இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பரேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கார்பரேட் ப்ராடக்ட்ஸ் பொதுமக்களை ஏமாத்தி அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஓகே அவங்களுக்கு விற்க வைக்கிறதுக்காக. இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம அதை வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ரா உழைக்கணும், ஓடணும், ஓடியாரணும். அதே மாதிரி எப்பவுமே நமக்கு வந்து ஐயோ என் ஸ்கின் சரியில்லை, இந்த அளவுக்கு ஃபேரா இல்ல, அந்த அந்த பிராமின் பொண்ணு விஜய் டிவில வராலே அந்த மாதிரி ஃபேரா நான் இல்லை, என்னோட ஸ்கின் நல்லா இல்ல, என்னோட ஹேர் அந்த ஸ்டைலா இல்ல, என்னோட ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, இந்த சாரி நான் கட்டல, இந்த பைக் நான் வச்சிருக்கல, இந்த கார் நான் வச்சிருக்கல, அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நம்மள வந்து ஒரு ஒரு ரோபோவா அவன் வந்து ப்ரோக்ராமிங் பண்றான். இப்படி எல்லாம் நீ இருந்தால்தான் உனக்கு ஸ்டேட்டஸ்ன்னு. ஸோ ஸ்டேட்டஸ் அவன் என்ன பண்றான், உன் மனசுல வந்து இதுதான் ஸ்டேட்டஸ்ன்னு பதிய வைக்கிறான். அதுக்குதான் மாஸ் மீடியாவே யூஸ் பண்றாங்க. சோ இதெல்லாம் நான் கேள்வி கேட்க விரும்பினேன். சோ நான் ஒரு திருநங்கை என்னை வந்து வச்சு ப்ரோக்ராம் பண்ணாங்க. சரி, ஏன் ஒரு 1 இயர்க்குள்ள என்னோட ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு, இது வரைக்கும் எனக்கு என்ன ரீசனுக்காக ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்லல, ஏன் கண்டினியூ பண்ணல? திருநங்கைய வந்து இவங்க வந்து ஹைலைட் பண்ணன்னு சொல்லிட்டு திருநங்கைக்கு ஏன் கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல? அது ஒரு கேள்வி. ஏன் சேம் ஆங்கர்ஸ் நீங்க வந்துட்டு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, திருநங்கை ஆங்கரை நீங்க த்ரூ அவுட் பண்றீங்க? அப்புறம் உங்களுடைய மெயின் ஆஃப் ஆங்கர்ஸ் மெயின் எல்லாருமே பிராமின்ஸா தான் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க விஜய் டிவி? அப்படியே உங்க இதுல ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து டாப் லெவல்ல இருக்கிறாங்க. நீங்க வந்து ஸ்டார் குரூப்க்கு ஒர்க் பண்றீங்க. அந்த ஸ்டார் குரூப் வந்து ஃபாக்ஸ் நெட்வொர்க் யூஎஸ்ஏல இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட ஹெட் யாருன்னு தெரியும், ரூபர்ட் முர்டாக். இந்த ரூபர்ட் முர்டாக்கை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் தமிழ் பொதுமக்களே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சே ஆகணும். இந்த ரூபர்ட் முர்டாக்குங்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல பெரிய மீடியா கம்பெனிஸ் ரூபர்ட் முர்டாக் நடத்திட்டு இருக்கான்னே சொல்லலாம். அது மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரூபர்ட் முர்டாக்கும் இந்த பெரிய பெரிய கார்பரேட்ஸ், வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய டாப் கார்பரேட்ஸ், பெரிய பெரிய அந்த கார் கம்பெனில இருந்து மொபைல் போன் கம்பெனில இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளம்பரப்படுத்துறாங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ற ஒரு 45,000 கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45,000 கம்பெனிஸ்க்கும் டாப் லெவல்ல யாரு ஃபவுண்டர்ஸ் டைரக்டர்ஸ் பார்த்தா ஒரு 10-20 ஃபேமிலி தான் வருது. அந்த 20-30 ஃபேமிலிஸ் தான் வருது. அவங்களுடைய கூட்டம், ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துடைய டோட்டல் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ, மேபி 1 லட்சம் கூட வராது. அவங்க ஃபேமிலி, அவங்கள சப்போர்ட் பண்ற ஆளுங்க, அவங்களோட மீடியா, அது இதுன்னு. அதுல ரூபர்ட் முர்டாக்கும் ஒருத்தன். சோ இவங்களுடைய விஷயம் என்னன்னா, உலகம் ஃபுல்லா பொதுமக்களை வந்துட்டு இவங்க என்ன பண்ணானுங்க, தேவையற்ற விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்க வைக்கணும். அப்புறம் வேற வழியில் என்ன பண்றோம், நம்ம அவங்களுடைய சேம் கம்பெனிஸ் தான் போய் ஒர்க் பண்றோம். ஓகேங்களா? இந்த கூட்டத்துல நம்ம நாட்டுடைய இந்த டாடா, அம்பானி போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமும் இந்த கூட்டத்துடைய அடங்கியவங்கள தான் இருப்பாங்க. இவங்க உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னா, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வந்து நம்மளை ஏமாத்தி நம்மளை வந்து ஓட வைக்கிறாங்க. நம்மள அப்படியே ஏத்துக்கொள்ள வைக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள இயற்கையா சிம்பிளா வாழ விட மாட்டாங்க. இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இயற்கையா வாழ்றது, சிம்பிளா வாழ்றது தான் உண்மையிலேயே பெஸ்ட். இந்த கூட்டம் தான் உங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்றான், டென்டல் இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்றான், அதே மாதிரி பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியும் கண்ட்ரோல் பண்றான். ஆனா இதே சேம் கூட்டம் தான் உங்களுக்கு சாக்லேட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றான், கேன்சர் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சர் பண்றான். சோ ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்ற அதே கூட்டம் தான் உங்களை என்ன பண்ணுது, நீங்க சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பல்லெல்லாம் கெட்டு போகுது. எங்க பாரு பல்லு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு.
ஸோ சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிடறதுக்கு தூண்டி போயிடுறோம். அந்த சாக்லேட்ஸ்ல என்னென்ன கலக்குறானே தெரியல, எப்படியோ பல்லாம் கெட்டு போகுது. தென் நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, அந்த டாக்டர் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். எல்லா டென்டல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்துட்டு எக்யூப்மெண்ட், டென்டல் எக்யூப்மெண்ட் எல்லாமே இவனுங்க தான் தயாரிச்சு விற்கிறாங்க. ஸோ இங்க நம்ம சாக்லேட் சாப்பிட வைக்கிறதுக்கு தூண்டுறான் அந்த டிவி வீடியோ மூலமா. அதன் மூலமா நம்ம டென்டில் கிட்ட போறோம். அவன் வந்து நமக்கு அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு நம்மளுக்கு ஏதோ பண்றாங்க. திருப்பியும் அவன் வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று பண்றான்னா, ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்ல அவன் ஏதோ ஒரு எலிமெண்ட் வச்சு அடைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட் வந்து உங்க உடம்புல படும் பொழுது அதுவே உங்களுக்கு நிறைய கேன்சரை கூட உருவாக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் திருப்பி நம்ம கேன்சர் இண்டஸ்ட்ரிக்கு அவன் தான் கண்ட்ரோல் பண்ணா. கேன்சர் இண்டஸ்ட்ரி கூட்டத்துக்கு நம்ம போய் ஓடணும். ஸோ நம்மளை சிம்பிளா இயற்கையா வாழ விடாம இவன் ஏதோ ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறேன்னு சொல்லி அதை கொண்டு வந்து காமிச்சு, அப்புறம் வந்துட்டு நீ ஃபேரா இருக்கணும்னா ஃபேர் அண்ட் லவ்லி போடணும், கார்னியர், இது நான் உங்க முன்னாடி மேக்கப் போடாம உட்காந்துருக்கேன் இல்லையா, என்ன காரணம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இயற்கையான அழகு இஸ் த பெஸ்ட். ஓகேவா? நான் டிவியில உட்காரும்போது மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி உங்களுக்காக வீடியோஸ் பண்ணும்போது கூட ஆரம்பத்துல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லைங்க. எனக்கு எப்ப தோணுதோ அது போடுவேன். பட் திஸ் இஸ் வாட் ஐ ஆம். திஸ் இஸ் தி ரியல் பியூட்டி. உங்களுக்கு இயற்கையான ஒரு பியூட்டியை உங்களால பார்க்க முடியலன்னா எந்த ஒரு மேக்கப் போட்டும் வந்து உங்க பியூட்டியை வந்து நீங்க வந்து அது வந்து ஒரு சின்ன ஒரு ஷன நேர ஒரு பியூட்டியா தான் இருக்குமே தவிர அது உண்மையான பியூட்டியா, இன்னொரு பியூட்டி, ட்ரூ பியூட்டியா இருக்காது. பட் இந்த கூட்டம் வந்து உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் போனை கூட அப்பப்ப மாத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்க அந்த புது மொபைல வாங்கினே இருக்கணும். சாம்சங், சோனி, all the companies belong to this network. இந்த நெட்வொர்க் தான் இந்த எல்லா கம்பெனிஸுமே இருக்கு. இந்த விஜய் டிவியை கண்ட்ரோல் பண்றது அந்த நெட்வொர்க் தான் டைரக்டா. மற்ற டெலிவிஷன் சேனல்ஸ் மட்டும் சும்மா கிடையாது. மற்ற டெலிவிஷன் சேனல்ஸ் என்ன பண்றான், அவனும் வந்துட்டு இந்த கூட்டத்தோட கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்துஸ்தான் யூனிலிவரா இருக்கட்டும், அது இது என்னென்னமோ கம்பெனி, சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கே நம்ம ஓடணும். அதே மாதிரி நம்ம எங்க ஒர்க் பண்றோம், இதே மாதிரி கம்பெனிஸ் கிட்ட தான் ஒர்க் பண்றோம். கம்ப்ளீட்லி இந்த கூட்டம் தான் வந்து உங்களுடைய இந்திய அரசாங்கத்தையும் வந்துட்டு மறைமுகமா இவனுக்கு தான் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரிலையன்ஸ், இந்த டாடா, இவங்க எல்லாருமே இந்த குரூப்பா தான் இருக்க முடியும், வேற வாய்ப்பே இல்லை. உலகம் ஃபுல்லா வந்துட்டு முதலாளித்துவம், தனிநபர் சொத்துவம் வச்சுக்கலான்ற அந்த கேபிட்டலிசம் முறையை வந்து கம்ப்ளீட்டா மேல இருந்து பொம்மலாட்டமா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதே இந்த இலுமினாட்டி குரூப் தான். அவங்க தான் இந்த வேர்ல்டு வைட் மீடியா நெட்வொர்க்ஸ் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இலுமினாட்டி குரூப்ஸ்க்கும் இந்தியால டாப் லெவல்ல பிராமின் நெட்வொர்க்குக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா பின்னாடி போயிட்டு இருக்கு. அதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது நிறைய ஷாக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இப்ப வந்து அதே இலுமினாட்டி கூட்டம் தான் உங்களுக்கு பிஜேபியை வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான். அம்பானி தான் வந்துட்டு பிஜேபியை பயங்கரமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? சோ எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட். பட் நான் இந்த வீடியோல குறிப்பா சொல்ல வந்தது என்னன்னா, விஜய் டிவிக்கும் பிராமின் ஆங்கர்ஸ்க்கும் அப்படி என்ன தொடர்பு? ஏன் பிராமின் ஆங்கர்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்றாங்க? அனுஹாசன்ல இருந்து, ஓகே, அண்ட் தென் டிடில இருந்து, ஐ டோன்ட் நோ, அர்ச்சனா அண்ட் ஆர்ஜே பாலாஜி, அண்ட் யூ நோ இட், உங்களுக்கு தெரியும் விஜய் டிவில யாரெல்லாம் டாப் ஆங்கர்ஸ். கோபிநாத் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். இவ்வளவு என்ன அவ்வளவு திமிரு விஜய் டிவி தான் வளர்த்து விட்டாங்க அப்படின்னு திமிரா வந்து பேசுறாங்க. பட் ஆக்சுவலி நான் வந்து உண்மையை உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். நான் வந்து நானும் ஒரு குடிமகளா இருக்கிறதுனால நானும் வந்து இந்த கரப்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கேன், இந்த பிரெயின் வாஷிங்னால பாதிக்கப்பட்டிருக்கேன். நம்ம எல்லாம் ஓட வேண்டியது இருக்கு. நம்ம இயற்கையை நம்ம சிம்பிளா வாழ விட மாட்டாங்க. ஓகேங்களா? நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் இந்த மீடியா தான் காரணம். அது எப்படி நம்ம குறி சொல்லாம இருக்க முடியும்? இந்த பற்பல காரணங்கள் தான் எனக்கு திருப்பியும் டிவி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகவே பிடிக்கலங்க, சுத்தமா பிடிக்கல. ஓகேங்களா? நான் கலைஞர் டிவில கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணப்ப கூட நான் நிறைய பார்த்துட்டேன். நிறைய கேவலமான விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு டிவி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இங்க வந்துட்டு ஜாதி வாரியான டாமினேஷன் இருக்குதா, பற்பல விஷயங்கள் இருக்குங்க. தமிழ் மக்கள் ஆகிய நம்ம வந்து விழித்தெழணும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் விழித்தெழ வைக்கணும். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய இயற்கை தன்மை, இயற்கை தாங்க கடவுள் தன்மை, இயற்கை தான் கடவுள். நம்ம சிம்பிளா இயற்கையை வாழ விடாம இவனுங்க வந்து என்னென்னமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு தேவையில்லாத இந்த சீரியல்லாம் வந்து நினைச்சாலே கோபம் தான் வருதுங்க. இது இந்த 10-15 வருஷமா 20 வருஷமா தான் இந்த பிரைவேட் டெலிவிஷன் அப்படின்னு வந்து நம்மளுடைய பிரெயின் வாஷிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இயற்கையான வாழ்க்கையிலே இல்ல, ரொம்ப செயற்கையா போயிட்டு இருக்கோம்.
சோ இதற்கெல்லாம் விஜய் டிவி என்ன பதில் வந்து தமிழ் மக்களாகிய உங்களுக்கு தரப்போகுது? ஏன் பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்கு? அங்க மட்டும் இல்ல, நான் வந்து பிக் எஃப்எம்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அங்கேயும் பார்த்துட்டேன் பிராமணிக்கல் டாமினன்ஸ். அங்க டாப் லெவல்ல இருந்த கண்மணி அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் ஹெட் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, என்ன கொஞ்ச நாள் என்ன வந்து ஒரு 9 months கிட்ட நாங்க ஒர்க் பண்ணேன். இன்னும் ஒரு 1-2 months எனக்கு அக்ரிமெண்ட் கூட இருந்தது. ஆனா திடீர்னு என்ன நீக்கிட்டாங்க. ஆனா அங்க ஹைலைட்டா இருந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்ஜே பாலாஜி இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன நீக்கும் பொழுது முத்துன்னு ஒரு பையனை வந்து திடீர்னு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவனும் பிராமின். அவனை போய் ஒரு ஏதோ ஒரு ஏசியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் போய் இன்டர்வியூ பண்ணாங்களாம். எல்லாம் இன்டர்வியூ பண்ணிட்டு கடைசியில ஒரே ஒரு பிராமின் பையன் தானே உங்களுக்கு கிடைச்சான். அதுக்கப்புறம் நான் லீவ் ஆகும்போது லாவண்யான்னு ஒரு பொண்ணை வந்து பிக் எஃப்எம்ல கொண்டு வந்தாங்க. எனக்கு பதிலா ரிப்ளேஸ்மெண்டா. அந்த பொண்ணும் பிராமின். சோ வை ஏங்க என்ன நடக்குது நம்ம மீடியால? நமக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதா? நம்ம கிட்ட எல்லா விளம்பரமா பண்ணி அந்த சென்னை சைட்ஸ்ல இருந்து அவன் எல்லாம் நம்மளுடைய காசு எடுத்துன்னு போய் நம்ம அங்க கொட்டுறோம். ஆனா அவன் விளம்பரப்படுத்துற ஒரு மீடியா ஆர்கனைசேஷன்ஸ்ல பெரிய பெரிய மணி யாருக்கு போகுதுன்னா இந்த மாதிரி ஆங்கர்ஸ்க்கு விஜஸ்க்கு தானே போகுது. அவங்க எல்லாம் யாரா இருக்காங்க? அப்ப என்ன நடக்குது? சோ வர்க்க வாரியா இந்த நாட்டுல, இந்த தமிழ்நாட்டுல வர்க்க வாரியா ஏதாவது ஒரு மாபெரும் சதித்திட்டம் நடந்துட்டு இருக்குதா? நான் சொல்றதுல பாதிக்கு மேல உங்களுக்கு உண்மையா இல்லையா நீங்க கேட்டுக்கோங்க. நான் வந்து 100% டாக்குமெண்டட் ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு நான் காட்ட போறது இல்ல. எனக்கு என்னமோ தோணுச்சு இந்த மாதிரி ஒரு பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்குதா, ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட இது இருக்குதா. இந்த பிரதீப் மில்ராய் பீட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு லாயலா காலேஜ்ல படிச்சிருக்காரு. இவர் ஒரு ரோமன் கேத்தலிக். அண்ட் லாயலா காலேஜ் யார் நடத்துறாங்க? ரோமன் கேத்தலிக்ஸ். அங்க நடத்தக்கூடிய அந்த மெயின் ஜெசுவிட்ஸ் சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கும் இந்த நான் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு இல்லுமினாட்டி கூட்டம் ஒரு 1 லட்சம் பேருன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜெசுவிட்ஸும் அவங்களதான் நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த ஜெசுவிட்ஸ்க்கும் இந்த கூட்டம் உலகம் ஃபுல்லா மீடியா நடத்திட்டு இருக்காங்க, மற்ற கம்பெனிஸ் நடத்தி அவங்களுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. இல்லுமினாட்டி லிங்க். ஓகேங்களா? இதை பத்திலாம் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. இட்ஸ் வெரி வெரி ஷாக்கிங். இவங்க தான் வேர்ல்டு வார் 2 இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சு அவங்கதான் மேற்பார்வை பண்ணி 50 மில்லியன் மக்களை கொன்னதும் இதே குரூப் இல்லுமினாட்டி தான். ஹிட்லருக்கும் இவங்க தான் ஃபண்டிங் பண்ணிருக்காங்க, ஆப்போசிட் சைடுக்கும் இவங்க தான் ஃபண்டிங் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில இறந்தது என்னமோ 50 மில்லியன் மக்கள். ஓகேங்களா? வேர்ல்டு வார் 1க்கு இவங்க தான் காரணம். உலகம் ஃபுல்லா பேங்க்ஸ் நடத்துறதும் இதே இல்லுமினாட்டி குரூப் தான். இன்ஃபேக்ட் அமெரிக்காவோட டாக்ஸ் மணி எல்லாம் என்ன ஆகுது தெரியுங்களா? நேரா வந்துட்டு பாதிக்கு மேல வந்து போப்புக்கு போகுதான், ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு, இந்த ஜெசுவிட்ஸ்க்கு தான் போகுதான். ஸோ நம்ம கட்டுற டாக்ஸ், அதாவது பொதுமக்கள் நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் இந்த ரிசர்வ் பேங்க்குக்கு நம்ம கட்டுறோம். ரிசர்வ் பேங்க் யார் நடத்துறாங்கன்னு பார்த்தா இந்த கூட்டம் தான் நடத்துதான். இந்த மாதிரி பற்பல விஷயங்கள் வெளியே வருது. கமான் வேக் அப், நீங்க எழுந்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் நம்ம தூங்கிட்டு இருக்க கூடாது. ஓகே?